தமிழ்நாடு பேப்பர் மற்றும் தமிழா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்று நான் பேச இருக்கும் தலைப்பு எனது தந்தையே எனது கதாநாயகர். மை டேடி இஸ் மை ஹீரோ. அருமையான தலைப்பு. ஒவ்வொரு குழந்தைக்கும் முதல் ஹீரோ என்று எடுத்துக்கொண்டோமானால் அவர் தந்தையாகத்தான் இருப்பார். ஏனென்று சொன்னால், சிறு வயது முதல் நமக்கு வாழ்க்கை பாடத்தை சொல்லிக் கொடுப்பவர் தந்தைதான். அந்த வகையில் எனக்கு வழிகாட்டியாகவும் முன்னோடியாகவும் இருந்த எனது கதாநாயகன் எனது தந்தையார் திரு சு. சத்யநாதன் ஆசிரியர் அவர்கள். 35 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றி பல நல்ல மாணவர்களை உருவாக்கி நல்லாசிரியர் என்று அவரது மாணவர்களால் போற்றப்பட்டவர் எனது தந்தையார். அவரின் ஒவ்வொரு செயலும் பிள்ளைகளுக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி பாடமாக அமையும். அவரது நடை உடை பாவனை எல்லாமே அவரை பின்பற்றுபவர்களுக்கு அவரை கதாநாயகனாக தோன்ற வைக்கும். குறிப்பாக அவருடைய மாணவர்கள் இன்றும் அவருடைய ஆளுமையை பற்றி சிலாகித்து பேசுவார்கள். பள்ளியில் மட்டுமல்ல, அவர் வீட்டிலும் ஆசிரியராகவே இருந்தார். எங்களை பல வகைகளிலும் வழிநடத்தி சென்றார். குறிப்பாக உடை எப்படி போட வேண்டும், மற்றவர்களிடம் எப்படி பேச வேண்டும், எப்படி பழக வேண்டும் என்பதிலே மிகவும் கவனமாக இருப்பார். அவர் சொல்லும் ஒரே காரியம், நண்பர்களானாலும் சரி மற்றவர்களானாலும் சரி, சாதி மதம் பார்த்து பழகாதே. அப்படி சாதி மதம் பற்றி பேசி அவர்கள் மனதை புண்படுத்தி விடாதே என்பார். ஏனென்று சொன்னால், எனது தந்தையாரின் மிக நெருங்கிய நண்பர்கள் பெரும்பாலும் இந்துக்களே. அவர்களில் சிலர் சபரிமலைக்கு மாலை போடுவார்கள். அவர்கள் மாலை போடுகிறார்கள் என்றால் இவரும் கூடவே அவர்களோடு இருப்பார். அவர்களுடைய ஆச்சாரங்கள் அனைத்தையும் பின்பற்றுவார். அதே வேளையில் எங்களையும் உறவினர்களையும் எங்களுடைய ஆலயங்களுக்கு அழைத்துச் செல்வதில் மிகவும் கவனமாக இருப்பார். அதாவது தன்னுடைய கருத்தை எவர் மீதும் திணிப்பதில்லை. மற்றவர்களை எந்த விதத்திலும் மன நோகும்படி அவர் பேசுவதில்லை. அந்த வகையில் எங்களையும் அப்படியே வளர்த்துள்ளார். நானும் இன்று வரை அதே வழியை பின்பற்றி வருகிறேன். ஜாதி மதம் பார்ப்பதில்லை. எல்லா கோயில்களுக்கும் செல்வேன். நண்பர்கள் அனைவரும் வீட்டுக்கும் செல்வேன். இது அவர் எங்களுக்கு கற்றுத்தந்த முதல் பாடம். அடுத்து மற்றவர்களுக்கு அவர் கொடுக்கும் மரியாதை. குறிப்பாக அப்பா பள்ளிக்கூடம் போகும் பொழுது பெரும்பாலும் இரு கைகளிலும் பை வைத்திருப்பார். ஆனால் அவருடைய மாணவரோ மற்றவர்களோ அவர்களுக்கு வணக்கம் செலுத்தினால் கண்டிப்பாக இரு கைகளை கூப்பித்தான் வணக்கம் சொல்வார். ஒரு கையை வைத்து நாம் இப்பொழுது வணக்கம் சொல்வதை போல் சொல்வதை அவர் வன்மையாக கண்டிப்பார். ஆக மற்றவர்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதிலும் அவர் எனக்கு முன்னோடி. குறிப்பாக அவருடைய மாணவர்கள் இன்று வரை ரிட்டையர்டானவர்கள் கூட அப்பாவின் பெயரை கூறும் பொழுது சிலாகித்து கூறுவார்கள். காரணம், ஒவ்வொரு நடவடிக்கையிலையும் அவர் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார். அதை பிள்ளைகளும் செய்ய வேண்டும் என்று நினைப்பார். எங்களையும் அப்படியே வளர்த்தார். குறிப்பாக நான் கடலாடி ஒன்றியத்திற்கு ஆசிரியராக வரும் பொழுது பல ஆசிரியர் நண்பர்கள் என்னிடம் பேச தயங்கினார்கள். காரணம், நான் சத்யநாதன் ஆசிரியரின் பையன் என்பதுதான். ஏனென்றால் ஆசிரியர் எப்படி இருந்தாரோ அப்படியே மகன் இருப்பான் என்கிற ஒரு நினைப்பு அவர்களுக்கு. நான் முடிந்தவரை அவருடைய வழியை பின்பற்றினாலும் அவரளவுக்கு நேர்மையாகவோ கண்டிஷனாகவோ இருப்பது முடியாது.
ஆனாலும் கூட அவர் வழியை பின்பற்றி வருகின்றோம். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அவருடைய பாதிப்பு எவ்வளவு இருக்கும் என்றால், நான் ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க சென்ற பொழுது, நான் அதுவரைக்கும் செல்லாத கிராமம் அது. அந்த கிராமத்தில் ஒரு பகுதியில் கணக்கெடுக்கும் பொழுது ஒரு வாலிபர் எனக்கு உதவிக்கு வந்தார். வந்தவர் சிறிது நேரம் என்னையே பார்த்து கொண்டிருந்தார். அவர் கேட்ட முதல் கேள்வியே, நீங்கள் சத்யநாதன் ஆசிரியருக்கு என்ன வேண்டும் என்றார். நான் அவருடைய மகன் என்றேன். மிகவும் மகிழ்ந்து போனார். அதாவது ஒரு ஆசிரியர் சில காலங்கள் சிலரின் மனதில் நிற்கலாம். ஆனால் இன்று அவருடைய மாணவர்கள் நினைவு கூறுகிறார்கள் என்றால் அவருடைய நடத்தை எவ்வளவு சிறப்பானது என்பதை உணர முடியும். அதே நடத்தையைத்தான் எங்களையும் வீட்டில் வளர்த்தார். அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, எப்படி இருக்க வேண்டும், யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்பதில் மிகவும் கவனமாக இருப்பார். அதே போல உணவு உண்பதை மிகவும் நேர்த்தியாக செய்ய வேண்டும் என்பார். அதாவது சாப்பிடும் பொழுது உள்ளங்கையில் ஈரம் படக்கூடாது. அதாவது சாதத்தை பிணையக்கூடாது, உருட்டக்கூடாது. தண்ணி கஞ்சி குடித்தா மட்டும் நினையலாம் அப்படிம்பாங்க. அதே மாதிரி எந்த காய்கறிகளையும் ஒதுக்கக்கூடாது. நல்லா நிதானமாக சாப்பிடணும், அவசர கதியில் சாப்பிடக்கூடாது. இப்படி அது எந்த விஷயமானாலும் சரி எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததனால் இன்று நான் ஆசிரியராக 26 ஆண்டுகள் பணிபுரிந்து வருகிறேன். அவருடைய பல குணாதிசயங்களை உள்வாங்கி செய்து வருகின்றேன். அதனால் நான் புரிந்த ஒவ்வொரு கிராமத்திலும் என்னை அவர்கள் வீட்டு பிள்ளைகளாகவே பார்த்து கொண்டார்கள். அதே போல அவர் தன்னுடைய ஊதியத்தில் பெரும்பான்மையான பகுதியை மற்றவர்களுக்கே செலவழிப்பார். அதை பலரும் கூட உறவினர்கள் குறையாக சொல்லுவாங்க. குறிப்பாக எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது. அங்கே யாரோ முடியாதவங்க வருவாங்க, திடீர்னு நடுராத்திரி வருவாங்க, அவங்கள்ட்ட இங்கே பார்க்கலான்னு வருவாங்க, முடியாது, தூத்துக்குடி போக வேண்டியிருக்கும். அப்போது இவர் சொந்த கை காசு போட்டு கார் பிடிச்சி அனுப்புவார். திரும்பி வந்து கொடுத்தாலும் வாங்க மாட்டார். இன்றைக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க, தம்பி உங்கள் அப்பாவால் தான் நான் இன்றைக்கி உயிரோடு இருக்கேன் அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவினார்கள். அதே வழியே நானும் பின்பற்றி வருகின்றேன். முன்னத்தியர் எப்படி போகுமோ அப்படி தான் பின்னத்தியர் போகும்பாங்க. இருந்தாலும் எனது தந்தையார் எனக்கு மட்டுமல்ல, எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, உடன்பிறப்புகளுக்கு மட்டுமல்ல, பலருக்கும் வழிகாட்டி. அந்த வகையில் அவர்தான் எனது கதாநாயகன். அதில் எந்த மாறுதலும் இல்லை. அதை முடிந்த அளவு அவர் வழியில் நடந்து அவரை பின்பற்றி அவரை பிரதிபலித்து வருகின்றேன். இது எனது ஆசிரியர் பணிக்கும் மிகுந்த ஒரு நல்ல பலனை தருகின்றது. அவர் எப்படி நடந்தாரோ அப்படியே நானும் நடக்கிறேன். அவர் மாணவர்களிடம் எப்படி நடந்தாரோ அப்படியே நானும் நடக்கின்றேன். முடிந்தவரை அவர்களுக்கு நல்ல பிள்ளைகளாக வளர நானும் முன்மாதிரியாக இருந்து செய்து காட்டி வருகின்றேன். அந்த வகையில் எங்கள் வீட்டிலும் சரி, பள்ளியிலும் சரி, மற்ற இடங்களிலும் சரி, எனது தந்தையார் எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவே இருந்துள்ளார். அந்த வழிகாட்டி மிகச்சிறந்த கதாநாயகனாக திகழ்ந்தார். அந்த வழியில் அவரளவுக்கு நாங்கள் புகழ் பெறாவிட்டாலும் அவரை பின்பற்றி அவரை போல் செய்து வருவதனால் நல்ல பெயர் எடுத்து வருகின்றோம். தொடர்ந்து நல்ல பெயர் எடுப்போம். இந்த வாய்ப்பை தந்த தமிழ்நாடு இ-பேப்பருக்கும் தமிழா தொலைக்காட்சிக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.